வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி, கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி 5 சவரன் தங்க நகை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்போட் அடித்தாச்சு அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. ஸோ நண்பர்களே, நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு பொருந்தும், யாருக்கு இது பொருந்தாது, இதை பற்றின ஒரு வீடியோவை தான் இப்போ நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகள் சென்னையில் உள்ள தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் அடகு வைக்கப்பட்டுள்ள நகைக்கடன்கள் தொடர்பாக தள்ளுபடி பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். அவற்றை ஒரு சுருக்கமாக இங்கே பார்க்கலாம் வாங்க. அவசர தேவைகள், மருத்துவ செலவு, விவசாய பணிகள், குடும்ப செலவுக்காக பலரும் தங்களின் தங்க நகைகளை கூட்டுறவு வங்கிகளில் அடகு வைத்து கொள்கின்றனர். ஸோ கூட்டுறவு வங்கிகளில் தான் நிறைய பேர் இப்போ அடகு வைக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போ தங்க நகைக்கடனை எப்படியெல்லாம் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நகைக்கடன்களில் ஒரு பகுதியை தள்ளுபடி செய்வது குறித்து அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்களில் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி விடுகிறது. குறிப்பாக ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரை நகை அடகு வைக்கப்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி பட்டியலில் சேர்க்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுகின்றன என்ற தகவல் பரவியுள்ளதால் பலரும் இந்த சலுகைக்கு ஆர்வத்தில் கிடைக்குமா என்று கேட்டுள்ளனர். அரசு வழிகாட்டுதல்களின்படி இந்த திட்டம் முதன்மையாக பொருளாதார ரீதியாக சிரமத்தில் இருக்கும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களுக்கு உதவ வேண்டும் என்பதே இதன் நோக்கம். ஸோ கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருக்க நகை கடன்களை முதற்கட்டமாக உடனடியாக தள்ளுபடி செய்ய போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ கூட்டுறவு வங்கிகள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல்வேறு கூட்டுறவு வங்கிகளில் சங்கங்களில் நகை கடன் பெற்றிருந்தாலும் பொதுவாக ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரை நகை கடன்கள் வைக்கப்பட்ட நகைகளுக்கான கடன்கள் ஆய்வுக்கு கொண்டு வரப்பட்டு தள்ளுபடி செய்யப்படும். மேலும் கடன் பெற்ற அந்த நபர் கூட்டுறவு வங்கி அல்லது தங்கம் செயல்படும் பகுதியில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும் என்பது முக்கியம் நிபந்தனைகளில் ஒன்றாக கூறப்படுகிறது. குடும்ப அட்டை மற்றும் ஆதார் ஆவணங்கள் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நகை கடன்களை வழங்குவாங்க. போன்ற ஆவணங்கள் அடிப்படையில் குடும்ப விவரங்கள் சரிக்கப்பட்டு தகுதியுள்ளவர்களுடைய பட்டியல் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எப்படியெல்லாம் அந்த நகை கடன்களை விண்ணப்பிப்பது, இந்த நகை கடன்களை பெறுவதற்கு பார்த்திங்கன்னா புதிதாக விண்ணப்பம் செய்ய வேண்டும். பலரிடம் இறங்கிறது. பொதுவாக சந்தர்ப்பங்களில் புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் வங்கிகளில் உள்ள கடன் பதிவுகளை ஆய்வு செய்தவர்களே தேர்வு செய்யும் நடைமுறை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் வாங்கியவரின் ஆதார் எண், குடும்ப அட்டை எண், நிலுவையில் உள்ள கடன் தொகை மற்றும் அடகு வைக்கப்பட்டுள்ள நகையின் அளவு போன்ற விவரங்கள் அதிகாரிகளால் சரிக்க பார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் தகுதியானவர்கள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அந்த விவரங்கள் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு வங்கிகளுக்கு அனுப்பப்படும். ஒரு நபரின் பெயர் தள்ளுபடி பட்டியலில் உள்ளதா என்பதை அறிய அவர் கடன் பெற்று கூட்டுறவு வங்கிகள் கிளைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா உடனடியாக அந்த கூட்டுறவு வங்கிக்கு நீங்கள் சென்று உங்களை பற்றின ஒரு சில அப்டேட்டுகளை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து இதனால் நீண்ட நாட்களாக கடனை திருப்ப செலுத்த முடியாமல் சிரமப்பட்ட பல குடும்பங்களுக்கு இந்த திட்டம் ஒரு பெரிய நிம்மதியை அளிக்கும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் பொருளாதார சுமையை குறைத்து விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு மீண்டும் தங்களை வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொள்ள இந்த நடவடிக்கை உதவியாக இருக்கும் என்று தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ நகை கடன்களை உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் மட்டுமே வச்சு நகை கடன்களை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்தாங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.